ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோமா பற்றி பார்க்க போகிறோம். கோமானா என்ன, அதோட ப்ரெசன்டேஷன் என்ன, அதோட காசஸ் என்ன, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கோமா அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ப்ரொலாங்ட் அன்கான்ஷியஸ்னஸ் வித் லாஸ் ஆஃப் ரியாக்ஷன் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இப்போ நம்ம பேஷண்ட்டை பிஞ்ச் பண்ணுறோம், அடிக்கிறோம், என்ன பண்ணாலுமே எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அதான் கோமா. தென் இதோட ப்ரெசன்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா, பேஷண்ட் அன்கான்ஷியஸா இருப்பாங்க. வெர்பலுக்கு எந்த ரியாக்ஷனுமே அவங்களுக்கு இருக்காது. வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அப்புறம் ஐஸ் க்ளோஸ்டா இருக்கும். ரிஃப்ளெக்ஸஸ் ஆப்சென்ட் இல்லைனா அப்நார்மலா இருக்கும். தென் இதோட காசஸ் பார்த்தோம்னா 2 types ஆஃப் காசஸ் இருக்கு. ஒன்று மெட்டபாலிக் காசஸ், இன்னொன்று நியூரலாஜிக்கல் காசஸ். மெட்டபாலிக் காசஸ்ல பார்த்தோம்னா ட்ரக்ஸ், அப்புறம் பாய்சனிங், ஹைப்போகிளைசிமியா, ஹைபாக்சியா, அப்புறம் செப்டிசிமியா. நியூரலாஜிக்கல் காசஸ்ல பார்த்தோம்னா ட்ராமா, மெனிஞ்சைட்டிஸ், டியூமர், அப்புறம் எபிலெப்சி. தென் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா ABCD and E மெத்தட். ஏங்கிறது ஏர்வே, பிங்கிறது பிரீத்திங், தென் சிங்கிறது சர்க்குலேஷன், தென் டினா டிசபிலிட்டி, அப்புறம் இங்கிறது எக்ஸ்போஷர். ஏல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஏர்வே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். லைக் சக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பில பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட், அப்புறம் ஆக்சிஜன் லெவல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். சில பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பல்ஸ் ரேட், அப்புறம் பிளட் பிரஷர் அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். தென் டில கிளாஸ்கோ கோமா ஸ்கேல், அவங்களோட பீப்புள்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ரியாக்ஷன் எப்படி இருக்கு, லிம்போட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ஷூர். தேங்க்யூ.